தோல்விகளை ஏற்றுக்கொள்வதுதான் வாழ்வின் மிக பெரும் வெற்றி. வருவதை ஏற்றுக்கொள்ளும் மனோபாவம்தான் வெற்றியின் இரகசியம். முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள், மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டாள், பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள், பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள். தன்னை மறந்தாள், தன் நாமங் கேட்டாள், தலைப்பட்டாள் நங்கை தலை வந்தாளே. அன்பு என்பது இதயத்தில் உருவாகும் ஓர் இயற்கையான உணர்வு. அந்த அன்பு இறைவனின் மீது லயிக்கும் போது அது பக்தியாய் உருப்பெறுகிறது. ஒரு சில மகான்களின் வாழ்வை பொறுத்தவரை அந்த பக்தி உணர்வு அவர்களது பிறவியிலிருந்தே இருக்கிறது. அம்மாவின் வாழ்விலும் நிலைமை அப்படித்தான் இருந்தது. அந்த கருநீல வண்ணப்பெண் குழந்தை பிறந்தபோது அழவில்லை. அவள் கால்கள் பத்மாசனத்தில் இருந்தன. பிஞ்சு வயதிலிருந்தே அவள் கிருஷ்ண பக்தியில் தோய்ந்திருந்தாள். கருநீல மேகங்களை கண்டால் அவள் கிருஷ்ணனை நினைந்து பரவசமாகி சமாதியில் ஆழ்ந்து விடுவாள். படகுகளின் எஞ்சின் ஒலியிலும் மழை மேகங்களின் இடி முழக்கத்திலும் அவள் ஓங்கார ஒலியையே கேட்டாள். கடலின் நீல நீர்ப்பரப்பை கண்டால் அவளுக்கு கண்ணனின் நினைவு வந்து அவள் கண்களில் கண்ணீர் பெருகும். படகில் பயணிக்கையில் குளிர்ந்த காற்று தன்னை தழுவிச் செல்லும் போது அதில் கிருஷ்ணனின் ஸ்பரிசத்தையே உணர்வாள். கிருஷ்ணா கிருஷ்ணா என்று கூவி அழைத்து தன் சுய நினைவை இழப்பாள். எங்கும் கிருஷ்ணன், எதிலும் கிருஷ்ணன். கண்ணனை தவிர அவளுக்கு வேறு நினைப்பே இல்லை. பகல் முழுவதும் ஓய்வின்றி வேலை செய்து களைத்தாலும் அவளுக்கு இரவில் உறக்கம் வராது. பூஜை மாடத்தின் முன் அமர்ந்து உள்ளம் உருகி பக்தி பாடல்களை பாடியவாறே தன் பகவானை அழைப்பாள். அழுதவாறே தன்னையும் மீறி உறக்கத்தில் ஆழ்வாள். இந்த கலியுகத்தில் ஞான மார்க்கத்தை விட பக்தி மார்க்கமே எளிதானது என்று அம்மா சொல்கிறார். பராபக்தியில் சதா தோய்ந்திருக்கும் உன்னத நிலைக்கு அம்மாவின் வாழ்க்கையே உதாரணமாய் திகழ்கிறது. அம்மா தம் பசி, தாகம், துக்கம் எல்லாம் தியாகம் செய்து
அந்த பரமாத்மாவை நாமும் அடையும் எளிய வழியை நமக்கு காட்டித் தந்து கொண்டிருக்கிறார். அன்பு வடிவாகவும் ஆன்ம வடிவாகவும் இருக்கின்ற അനേവർക്കും വണക്കം. ശരി, ലക്ഷ്യമുണ്ടെങ്കിൽ നമുക്ക് പ്രയത്നിക്കാനുള്ള പ്രേരണയും ശക്തിയും കിട്ടുള്ളൂ. ആ ലക്ഷ്യത്തിലെത്താനുള്ള ശ്രമത്തിൽ നമുക്ക് പരാജയങ്ങൾ സംഭവിക്കാം. പക്ഷെ എന്നാലും നമ്മൾ തളരാൻ പാടില്ല. நமக்குள்ளே இறைவனை காண யமனியமங்களை கடைபிடித்தல் அவசியமாகும். பிரம்மச்சரியம், வாக்கிலும் நோட்டத்திலும் நடத்தையிலும் உள்ள பணிவு, ஒவ்வொரு கர்மத்திலும் கவனம், இவையெல்லாம் அவசியம். வண்டியோட்டு கற்கும்போது முதலில் ரோட்டில் ஓட்டினால் நமக்கும் மற்றவர்களுக்கும் ஆபத்து ஏற்படும். பதிலாக ஒரு மைதானத்திற்கு போய் வண்டி ஓட்ட கற்க வேண்டும். சைக்கிளோ அல்லது காரோ மைதானத்திற்கு போய் கற்று பழகினால் பிறகு எங்கும் ஓட்டலாம். இவ்வாறு யமனியமங்கள் சாதகனுக்கு அவசியம். அவன் ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். அவன் சாதனை புரிந்தது இந்த முறையில்தான். அப்படித்தான் தனது மனதை கட்டுக்குள் கொண்டு வருகிறான். அப்படி அவனது மனது சொன்னபடி கேட்கிறது. அப்படி அவன் சாதனை புரிந்துதான் இந்த நிலையை அடைந்தான். ஆனால் அதற்கு பிறகு இதெல்லாம் வேண்டாம் என்பது சரியல்ல. வந்த வழியை மறவாமல் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும். எல்லோரும் ஞானிகள் அல்ல. ஞானி ஆனாலும் கூட மற்றவர்களுக்கு முன்னுதாரணம் காட்ட இறங்கி வர வேண்டும் அல்லவா? பிரம்மசூத்திரம் எல்லாம் குருமார் சிஷ்ய பரம்பரைக்கு உபதேசித்தவை. பண்டைய காலங்களில் அச்சடிக்கும் வசதி இல்லை. இன்றோ 100 ரூபாய்க்கு பிரம்மசூத்திர நூல் கிடைக்கும். அதை படித்துவிட்டு நான் தான் பிரம்மம், உள்ளது அது மட்டுமே என்பார்கள். ஆனால் நடத்தையில் பிரம்மத்தின் தன்மை இருக்காது. டேப் ரெக்கார்டர் போல பேசுவார்களே அன்றி பிரயோஜனம் இருக்காது. தர்க்கம் செய்வார்கள், ஆனால் நடைமுறையில் கொண்டு வருவதில்லை. நாம் எப்போதும் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். நாம் எப்படியாவது மற்றவர்களுக்கு முன்னுதாரணம் காட்டித்தர கண்டிப்பாய் அவர்களின் நிலைக்கு இறங்க வேண்டும். ஒரு போலீஸ்காரர் சீருடையில் போனால் திருடன் தப்பிவிடலாம். ஆனால் அவர் திருடனின் வேஷத்தில் போனால் ஒருவேளை பிடித்து விடலாம். நாமும் அந்த தளத்துக்கு இறங்கி போய் சொல்லிலும் செயலிலும் அவர்களைப் போல நடிக்க வேண்டும். அதற்காக யமனியமங்களை கடைபிடித்து நம்முடைய நற்குணங்களையும் செயலில் கொண்டு வர வேண்டும். எல்லாமே நம்முள் உண்டு. எல்லாமே இறைவன்தான். களிமண் போன்றவர் இறைவன். களிமண்ணில் நாம் பூதத்துடைய சிலையையும் செய்யலாம், இறைவனின் சிலையையும் செய்யலாம். பேனாவை வைத்து கெட்டதும் எழுதலாம், நல்லதும் எழுதலாம். நல்ல கவிதை எழுதலாம், விமர்சனமும் எழுதலாம், பஜனை பாடலும் எழுதலாம். விவேகம்தான் நமக்கு வேண்டும். நாம் நல்ல மார்க் எடுத்து தேர்வில் வெற்றி பெறுவது நோக்கம் என்றால் உணவிலும் உறக்கத்திலும் கட்டுப்பாடு வேண்டும். விடிகாலையில் எழுந்து அதிக நேரம் படிப்போம், சினிமாவை தவிர்ப்போம். இப்படியாக நாம் பரீட்சைக்கு தயாராவோம். நேரத்தை டிவி பார்த்து வீணடிக்க மாட்டோம். நமது லட்சியத்திலிருந்துதான் இத்தகைய வைராக்கியம் உருவாகிறது. லட்சியம் இருந்தால் செயலுக்கான முயற்சியும் சக்தியும் கிடைக்கும். லட்சியத்தை அடையும் முயற்சியில் நமக்கு தோல்விகள் ஏற்படலாம். ஆனாலும் அதை கைவிடுவது சரியல்ல. நாம் எங்கேயாவது போகும்போது வழியில் வழுக்கி விழுந்து விட்டால், ஐயோ விழுந்து விட்டேன், இனி போக வேண்டாம், இங்கேயே கிடக்கலாம் என்று நினைப்பதில்லையே. இங்கே நல்ல சுகம், இங்கேயே கிடக்கலாம் என்று விழுந்த இடத்திலேயே அழுது கொண்டு கிடக்காமல் கஷ்டப்பட்டாவது நாம் எழுந்து போவது போல ஒரு லட்சிய உணர்வு வேண்டும். இந்த இடம் வழுக்கும் என்றறிந்தால் கவனமாய் நடக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வு வரும். கவனிக்காது நடந்தோமானால் படுகுழியில் விழுந்து விடலாம். அப்படி குழியில் விழுந்தால் கூட மிகப்பெரிய விபத்திலிருந்து தப்பிப்பதற்காக வேண்டி இப்படி நாம் விழும்படியாயிற்று. இது கடவுளின் முன்னெச்சரிக்கை என்று அதனை ஏற்றுக்கொண்டு முன்னேறி செல்ல வேண்டும். எந்த செயலை செய்யும் போதும் தோல்விகள் ஏற்படலாம். படிப்பானாலும் வேறு செயல்களானாலும் நமக்கு தோல்விகள் ஏற்படலாம். தோல்வி அடைந்தும் கூட எத்தனையோ பேர் பெரிய பேர் பெற்றவர்களாக ஆனதுண்டு. எனவே முயன்று கொண்டே இருப்போம். தோல்விகளை வெற்றிக்கான படிக்கற்களாக கண்டு தன்னம்பிக்கையோடு முன்னேற நாம் முயல வேண்டும். ஒரு பத்திரிகை நிருபர் பிரசித்தி பெற்ற ஒரு நபரிடம் கேட்டார், வாழ்க்கையில் சரியான வெற்றி என்பது என்ன? அதற்கு அவர் சொன்னார், தோல்விகளை ஏற்றுக்கொள்வதுதான் வாழ்வின் மிக பெரும் வெற்றி. வருவதை ஏற்றுக்கொள்ளும் மனோபாவம்தான் வெற்றியின் ரகசியம்.
மனதில் எப்போதும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தால் எதையும் நம்மால் ஏற்க இயலாது. தன் பழைய தோழியை காணச் சென்ற ஒருத்தி கேட்டாள், என்ன விசேஷம்? எனக்கு கல்யாணமாகி குடும்பம் நடத்துகிறேன். குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கு? பிள்ளைகள் பிறக்கும் முன்பு குழந்தைகள் பிறந்தால் எப்படி வளர்க்க வேண்டும் என்று 6 நியமங்கள் படித்தேன். இப்போது 6 குழந்தைகள் உண்டு. நியமங்கள் ஒன்றுமில்லை. குழந்தைகளை சரியாய் வளர்க்க அந்த 6 நியமங்கள் பயன்படவில்லை. அப்பொழுது எனக்கு துக்கமும் கோபமும் சாபமும் மட்டுமே எஞ்சியது. என் உறக்கம் போய் கோபத்துடன் பிள்ளைகளை திட்டுவதே வேலையானது. பின் தீர்மானித்தேன், ஏற்றுக்கொள்வோம், குழந்தைகளிடம் பொறுமை கொள்வோம், அவர்கள் நிலைக்கு போய் புரிந்து கொள்வோம் என்று. எனவே ஏற்றுக்கொள்ளும் மனோபாவமே நமக்கு வேண்டும்.
ஈரோடு பொது நிகழ்ச்சி காலையில் வெகு நேரம் ஆன பின்பே நிறைவடைந்தது. மீண்டும் அடுத்த நாள் காலையில் சென்னையில் நிகழ்ச்சி இருப்பதால் ஓய்வெதும் எடுக்காமல் உடனே புறப்பட்டார் அம்மா. தனது ஓய்வை பற்றி சிந்திக்காவிட்டாலும் தன் பக்தர் ஒருவரின் நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றும் விதமாக அவரது வீட்டிற்குச் சென்று அவரது குடும்பத்துடன் நேரம் செலவிட தவறவில்லை அம்மா. தனக்கென நேரம் ஒதுக்குவது என்பது அம்மாவின் அகராதியிலேயே இல்லாத ஒன்று. இரவு முழுவதும் ஆயிரக்கணக்கானவர்களுக்கு தரிசனம் அளித்த பின்னும் இதோ இங்கே இனியும் கொடுக்க வந்திருக்கிறார் அம்மா. பூஜை செய்து அனைவருக்கும் பிரசாதம் வழங்கினார் அம்மா. அவர்களது கனவுகளை எல்லாம் நிறைவேற்றிய பிறகு தனது சென்னை ஆசிரமத்திற்கு செல்வதற்கான 400 கிலோமீட்டர் தூர பயணத்தை மீண்டும் தொடங்கினார். சென்னையில் அம்மாவின் பிரம்மஸ்தான ஆலயமும் ஆசிரமமும் விருகம்பாக்கத்தில் போக்குவரத்து மிகுந்த ஆற்காடு நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளன. அம்மாவை வரவேற்க கூடியிருந்த உணர்ச்சிமிகு கூட்டத்தின் பக்திபாவம் பார்ப்பவரை பரவசப்படுத்துவதாக இருந்தது. அம்மாவின் குழந்தைகளான அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் அன்னையின் திருமுக தரிசனம் மட்டுமே. சுற்றுப்புறத்தை முற்றும் மறந்து உணர்ச்சி பிழம்பாக திகழும் அவர்களது முகங்களில் 1 வருட காத்திருப்பின் மன நிறைவை நன்றாகவே உணர முடிந்தது. அன்று பொங்கல் திருநாளாக இருந்தது. அம்மாவுடன் சேர்ந்து கொண்டாடும் இந்த அரிய வாய்ப்பு அத்திருநாளை மேலும் மங்களகரமானதாக ஆக்கியது. பொங்கல் திருவிழாவின் சிறப்பை பற்றி பக்தர்களிடம் கேட்டார் அம்மா. ஒரு பக்தை பேசினார். பானையில் சர்க்கரை பொங்கல் வைத்து அது பொங்கி பெருகி வழியும் வரை காத்திருப்போம். நமது வாழ்வும் இது போல இனிய அனுபவங்களால் நிறைந்து விளங்கட்டும் என்பதே அதன் உட்கருத்து. பொங்கல் என்பது உழவு தொழிலை போற்றும் ஒரு உன்னத திருநாளாகும். உயிரை உடலில் நிலைநிறுத்துவது உணவு. அந்த உணவை உண்டாக்க வருடம் முழுவதும் வயலில் பாடுபடுகிறார் உழவர். அந்த கதிரவனும் மாடுகளும் மனித குலத்திற்கு எத்தனையோ உதவிகள் செய்கின்றன. அதற்கான நன்றியை வெளிப்படுத்தும் தருணமே இந்த பொங்கல் விழா. தொடர்ந்து அம்மா அதை விளக்கினார். பூமியும் பசுவும் நாம் கொடுப்பதை விட அதிகமாகவே நமக்கு தருகின்றன. அவற்றிற்கு நாம் காட்டும் நன்றியானது மெல்ல வளர்ந்து எல்லாவற்றோடும் நன்றி பாராட்டும் நிலை வர வேண்டும். வாழ்வே நன்றியுணர்வால் நிறைய வேண்டும். அதன் பிறகு அம்மா தன் குழந்தைகள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கினார். அன்னபூரணியின் அனுக்கிரகமாக அவரது கையிலிருந்து பிரசாதம் பெறுவது இப்போது எல்லா நகரங்களிலுமே மகிழ்ச்சியும் குதூகலமும் நிறைந்த நிகழ்ச்சியாக பக்தர்கள் மனதில் மறக்க முடியாத ஒரு அனுபவமாக ஆகிவிட்டது. ஒரு பக்தர் தனது நினைவுகளை பகிர்ந்து கொண்டார். என்னோட வாழ்க்கைன்னு பார்த்தீங்கன்னா, தவறான திசையில் சென்று கொண்டிருந்த தனது வாழ்க்கை பாதையை அம்மா எப்படி முற்றிலுமாக மாற்றினார் என்பதை பற்றி கூறினார். அம்மாவின் அன்பும் பொறுமையுமே என்னை ஒரு புது மனிதனாக மாற்றியது என்று சொன்னார். அது மிகையல்ல. லட்சக்கணக்கான மனங்களை கைப்பிடித்து உயர்த்தி கொண்டிருக்கிறார் அம்மா. ஒரு மனது மாறினாலும் அது அதைச் சுற்றி உள்ள சமூகத்திற்கே நல்ல மாற்றத்தை கொண்டு வரும். இரவு நிகழ்ச்சிகளை நிறைவு செய்ய
அம்மா ஒரு பஜனை பாடினார். இறை உணர்வில் மூழ்கி அம்மா பஜனை பாட அவரிடம் இருந்து வெளிப்பட்ட தெய்வீக பக்தியின் திகழும் உணர்வலையில் அனைவரும் ஆழ்ந்து தங்களை மறந்தனர். பஜனைக்கு பிறகு அம்மா தமது அறைக்கு சென்றார்.